கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த ஒருவரையும் கர்த்தர் இயேசு நாமத்தில் உங்களுடைய வாழ்க்கை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இரவு வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியத்தை நாம் கேட்க இருக்கிறோம். ஆமென். வாசித்த சங்கீதம் 69 அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இங்கே தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. அல்லேலூயா. வேதத்தில் தெளிவாய் நிறைய இடங்களிலே பக்தர்கள், தேவனுடைய தாசர்கள் சொல்லியிருக்கிறாங்க, யாரெல்லாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. ஆனா இங்கே தாவீது டிஃபரண்டா சொல்றார். என்னது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. ஆமென். அல்லேலூயா. இது ஒரு பரிந்து பேசுகிற ஒரு அனுபவத்தோடு கூட ஆண்டவரிடத்திலே முறையிட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை. என் நிமித்தமாக என்ன செய்யக்கூடாது? என் குடும்பம் வெட்கப்பட்டு போகக்கூடாது. என் நிமித்தமாய் என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. என் நிமித்தமாய் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. என் நிமித்தமாய் என்னை சார்ந்தவர்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று பரிந்து பேசுகிற ஒரு அனுபவத்தோடு கூட தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுகிறது, யாரெல்லாம் ஆண்டுடைய பிரசன்னத்திலே, ஆண்டுடைய சமூகத்திலே, தேவ ஆலயத்திலே காத்திருக்கிறாங்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் இல்லை. அல்லேலூயா. தேவாலயத்திலே காத்திருந்தார்கள். ஆமென். தேவாலயத்திலே காத்திருந்தார்கள். தாவீது காத்திருந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். சாமுவேல் காத்திருந்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா.